நண்பர்களே, வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வழக்கு. என்ன வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் லாபத்திற்காக சட்டம் இயற்றப்பட்டது மனுதாரர். இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம். தேர்தலில் ஓட்டு பெறுவதற்காண்டி, ஓட் பேங்குக்காண்டி மக்கள் தொகையில் வன்னியர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதால, முக்கியமாக வட மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறதால அவங்களுடைய ஓட்டை குறிவைத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு இந்த முடிவு எப்படி தீர்ப்பு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அந்த 10.5% உண்மையிலேயே வன்னியர்களுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடிய ஒன்று. அதற்கு ஆளுநரும் ஒப்புதல் அளித்து விட்டார். எனவே இதற்கு நீதிமன்றம் என்ன தடை விதிக்கப் போகிறதா, இல்லைன்னா எந்த மாதிரி முடிவு வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இனிமேல் தமிழ்நாட்டில் 1000 போஸ்டிங் போட்டாங்கன்னா அதில் 150 போஸ்டிங் வன்னியர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். இது இடஒதுக்கீடு முறையில் இந்த மாதிரி தான் வரும். மீதி இருக்கிற 850 போஸ்டிங்கில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 259 ஜாதிகள் இருக்கிறது. அதில் ஒரு ஜாதிகளுக்கு மட்டும் 150 போஸ்டிங் கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கிறத 250 ஜாதிகளும் பிரித்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழலில் தமிழகம் இருக்கிறது. தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான, யாரும் எதிர்பாராத ஒன்றை கொடுத்துருக்காரு. அடுத்து இந்த நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இதுபோல் வீடியோக்களை எப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.